யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் பொதுமக்களுடைய 100 ஏக்கர் காணி ஒரு இராணுவ உயர் அதிகாரிக்காக கையகப்படுத்தப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் உடனடியாக மக்களுடைய காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் சம உரிமை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இந்திரானந்த டி சில்வா தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்புலவு, யாழ்ப்பாணம், பலாலி, வசாவிளான், மயிலிட்டி பகுதிகள் உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் உள்ளமை தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தந்தை சில்வா கலையரங்கில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். විශේෂයෙන්ම දැන් පලාලි, කේපාපුලව්, මයිලෙට්ටි, කිරාංජි ආදී ගම්වල දැන් නැවතත් අර ඒ අයගෙන් පැහැරගත්තු ඉඩම්වල අයිතිය ඉල්ලලා උද්ඝෝෂණ ආරම්භ වෙලා තියෙනවා. විශේෂයෙන් ගත්තොත් කේපාපුලව් වල උපවාසයක් පවා ආරම්භ වෙලා තියෙන දැන් සති කිහිපයක් වෙනවා. ඒ නිසා විශේෂයෙන් මේ ප්‍රශ්නේ සාකච්ඡා කරන්න අද අපි ඒ ගම්වල නියෝජිතයෙක් එක්ක මුණ ගැහුණා. විශේෂයෙන් මේ මාධ්‍ය හමුවට මේ ගම් හතරෙම නියෝජිතයන් සම්බන්ධ වෙලා ඉන්නවා. ඒ කීප දෙනෙක් අදහස් දක්වනවා. இன்று கேப்பாப்புலவு மக்கள், பலாலி, மயிலெட்டி, வசாவிலான் மற்றும் கிராஞ்சி பிரதேச மக்கள் தங்களது அடிப்படை உரிமைகள், வாழ்வாதாரம், வாழ்வியல், வாழும் உரிமை பறிக்கப்பட்டு தொடர்பாக இன்று கதைத்தார்கள். ஆகவே நாங்கள் இலங்கையில் இந்த அரசாங்கம் எங்களுக்கு மக்களுக்கு கொடுத்த பொய் வாக்குறுதிகள் பலவற்றில் ஒன்றுதான் இந்த பலாலி அத்துமீறி இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படும், கேப்பாப்புலவு மக்களின் பூர்வீக காணிகள் விடுவிக்கப்படும் மற்றும் மக்களுக்கு பாதகமான எந்தவிதமான அபிவிருத்தி வேலைகளையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இந்த மக்கள் தலையில் சத்தியம் செய்து பொய் வாக்குறுதிகளை வழங்கி காலிமுகத்திரல் ஆர்ப்பாட்டத்தின் அல்லது போராட்டத்தின் காரணமாக பதவிக்கு வந்த இந்த அரசாங்கம் இன்று 2 வருடமாகியும் இந்த மக்களின் எந்த ஒரு அடிப்படை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணாமல் காலம் தாழ்த்தி அந்த காலத்திற்கு பொறுப்பு கூறி இயற்கையிலாக இந்த விடயத்தை மரணிக்கு செய்யும் ஒரு செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சம உரிமை இயக்கம் என்ற ரீதியில் நாங்கள் இலங்கை மக்கள், அது வடக்கு இருந்தான, தெற்காக இருந்தான, மலையகமாக இருந்தான, சிங்களமாக இருந்தான, தமிழாக இருந்தான, இஸ்லாமியர்களாக இருந்தால் என்ன, இலங்கை என்ற ரீதியில் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு போராடும் ஒரு இயக்கம். ஆகவே இது வடக்கில் காலங்காலமாக 30 வருடங்களாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வரும் எந்த அரசாங்கமும் முதலில் வாக்குறுதியை அளிப்பது இவற்றை நிவர்த்தி செய்வோம் என்று, ஆனால் வந்த பிறகு இந்த மக்களை ஏமாற்றும் செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இன்று இந்த மக்களுடன் கைகோருகிறோம். எந்தவித நிபந்தனையுமின்றி இந்த பலாலி பிரதேச மக்களுக்கு அவர்களது சொந்த பூர்வீக காணிகள் எந்த விதமான காரணங்களுமின்றி, எந்த விதமான காரணம், விசேடமாக இராணுவத்திற்காக, விமானப்படை விஸ்தரிப்பதற்காக, விமான நிலை விஸ்தரிப்பதற்காக என்று பொய் காரணங்களை கூறி மக்களின் சொந்த காணிகளை அபகரிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த மக்களின் பூர்வீக காணிகள் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதற்கு எவ்வளவு தூரம் மக்களுடன் சேர்ந்து நாங்கள் போராட முடியுமோ அவ்வளவு தூரம் போராடுவதற்கான உறுதிகளை எடுக்கிறோம். அதுபோலவே கிராஞ்சி, கேப்பாப்புலவு மக்களுடன் நாங்கள் தோள் கோர்க்கிறோம். இது நாங்கள் இலங்கை என்ற ரீதியில் இலங்கை மக்கள் அனைவரும் சம உரிமையாக வாழ வேண்டும். இந்த நிலைமை இல்லாத காரணத்தினால் தான் நாங்கள் 30 வருட யுத்தத்துக்கு முன் கொடுத்தோம். இதே ஜூலை மாதம் 7ஆம் தேதி பண்டார் நாயக்காவில் கொண்டாடப்பட்ட தனிச்சிங்கள சட்டம் எவ்வளவு தூரம் பாதிப்பாக இந்த நாட்டிற்கு அமைந்தது என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அது தொடர்பாக பாராளுமன்றத்திலும் வெளியிலும் வாய்க்கிளிய கைத்தவர் தான் இந்த அன்ரோகுமார் திசாநாயக்க. இதே ஜூலை 23ஆம் தேதி அடாத்தாக இராணுவத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களை கொன்றொழித்த ஜே.ஆர். ஜெயவர்தன, நாங்கள் சண்டை என்றால் சண்டை, சமாதானம் என்றால் சமாதானம் என்று ஐக்கிய தேசிய கட்சியினர் இந்த தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி, இராணுவத்தை பயன்படுத்தி மக்களை கொன்றொழித்தின் விளைவாகத்தான் இன்று எமது நாடு இவ்வளவு ஒரு வங்குரோத்து நிலைமையும் அடைந்து இந்தியாவில் இருந்த ஒரு யாச்சகரின் 50,000 ரூபாய் எடுத்து பிச்சை எடுத்து சாப்பிடும் நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள் இவர்கள் தான். ஆகவே இந்த நாடை இவ்வளவு குட்டிச்சுவராக்கிய இவ்வளவு அனுபவங்கள் இருந்தும் இவற்றில் படித்துக் கொள்ளாமல் இன்னும் தமிழ் பேசும் மக்களை
அடிமைகளாகவும் அல்லது இராணுவத்தின் கீழ் கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் அவர்கள் அடிமையாக வைத்திருப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே சம உரிமை நீக்க முடியாது. நாங்கள் இந்த அநியாயத்திற்கு எதிராக எவ்வளவு தூரம் குரல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குரல் கொடுப்போம். மீண்டும் இந்த கோட்டாபை செய்தது போன்ற ஒரு தத்துணிவுடன் ஒரு வீராப்புக்காக இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். விசேடமாக அன்றகுமார் திசாநாயக்க இடதுசாரி சிந்தனை என்று கூறினாலும் இந்த 150 குடும்பங்கள் வாழ்கின்ற ஒரு இடத்தை ஒரு மேஜர் ஜெனரல் வாழ்வதற்கான ஒரு உல்லாச புரியாக மாற்றி வாழ்வது என்பது அடிப்படையில் ஒரு இடதுசாரி கொள்கை என்பதை இவர்கள் எவ்வளவு தூரம் பொய்யாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே வாய் வார்த்தையில் இடதுசாரித்துவம் என்று கதைப்பதை விட செயலில் செய்து காட்டுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்களின் இந்த தேவைகளை உடனடியாக தலையிட்டு அவசர தேவையாக தலையிட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும். அல்லது அதை அழுத்தம் கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமோ அவ்வளவு தூரம் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி. එහෙනම් බොහොම ස්තුතියි. නன்றி.